Hi students, வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இயல் 1ல பயிற்சி 1.2ல 13ஆம் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க? முயல் தனது உணவை எடுக்க 24 1/4 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். இந்த இருக்கு, இங்கே கேரட் இருக்கு, இங்க இருக்கு முயல். இது இங்க இருந்து இந்த கேரட்டுக்கு போக வேண்டிய தூரம் எவ்வளவுனா 26.25 மீட்டர் தூரம் இது போகணும். அது தவி தவி போகும். முயல் என்ன செய்யும்? இப்படி தவி தவி தாவி தாவி போகும். ஒரு தாவலுக்கு அது போற தூரம் 3/4 மீட்டர், 1.25 மீட்டர் ஒரு தாவல் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, ஒரு தாவலுக்கு 1.25 மீட்டர் தூரம் போயிடும். அப்ப இந்த 26.25 மீட்டர் தூரத்தை எத்தனை தாவல் அது இப்படி தவி தவி போயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை முறை இந்த உணவை அது அடையணும்னா எத்தனை முறை அது தாவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாவலுக்கு கடந்த தூரம் எவ்வளவு தூரம்? ஒரு தவிச்சுன்னா 1.25 மீட்டர் போயிடுது. அப்ப 26 1/4 மீட்டர், அதாவது 1.25 மீட்டருக்கு ஒரு தாவு. அப்ப 26.25 மீட்டருக்கு எத்தனை தாவு அப்படின்னா என்ன செய்யணும்? வகுக்கணும், ரெண்டையும் வகுக்கணும். கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்திருவோம். 6 24 1 25 மிச்சம் 2 4 2 8 2 10 1 4 4 3 7/4 வகுத்தலை பெருக்கலா மாத்தி தலைகீழ போட்டுறணும். 4 7 மிச்சம் 3 35 7 எத்தனை தாவு தாவி இருக்கணும்? 15 முறை தாவ வேண்டும். அந்த முயல் அந்த கேரட்டை போய் சாப்பிடணும்னா எத்தனை முறை தாவ வேண்டும்? 15 முறை. ஒவ்வொரு தாவுக்கும் 1.25 மீட்டர் 1.25 மீட்டர்னா 26.25 மீட்டரை கடக்கிறதுக்கு எத்தனை முறை தாவ இருக்கணும்? 15 முறை தாவி இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், நீங்க எங்க சேனலை பார்த்து பயன்பெறணுன்றதுக்காக தான் எங்களுடைய நோக்கமே. இதுக்காக நாங்க பல வீடியோஸ் போடுறோம். நீங்க வீடியோஸை பார்த்தது மட்டும் இல்லாம அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க நாங்க போடுற அத்தனை வீடியோஸையும் பார்த்து பயன்படுவீங்க. அதனால அனைவரும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.